திருவருட்பிரகாச வள்ளலார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நாம் இதுவரை 10 பகுதிகளை பார்த்தோம். இன்று 11வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? கந்தவேல் கருணை அதுவானால் பாடுவேன் சுவாமி, கந்தர் சரணப்பத்தும் பாடுவேன் சுவாமி, பாடுவேன் என்றான் ராமலிங்கம். அவன் அப்படி கூறியதும் குருக்கள் பெரிதும் மகிழ்ந்து போனார். பேஷ் பேஷ், கேட்க மதுரமாக இருக்கும், பாடு ராமலிங்கம், பாடு குழந்தாய் என்று அவனை உற்சாகப்படுத்தினார் குருக்கள். ராமலிங்கம் அடுத்த கணம் கந்தன் கருணையால் பாடத் தொடங்கினான். அருளார் அமுதே சரணம் சரணம், அழகாமலா சரணம் சரணம், பொருளாய் என்னால் புனிதா சரணம், பொன்னே மணியே சரணம் சரணம், மருள்வார்க்கரியாய் சரணம் சரணம், மயில்வாகணனே சரணம் சரணம், கருணாலயனே சரணம் சரணம், கந்தா சரணம் 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 என்று பாடிய ராமலிங்கம் மேலும் 9 பாடல்களை தொடர்ந்து பாடி 10 பாடல்களாக அந்த பதிகத்தை நிறைவு செய்தான் ராமலிங்கம். குருக்கள் கண்ணீர் மல்க நெஞ்சங்கரைய பேரானந்தப்பட்டு ராமலிங்கத்தை கட்டிப்பிடித்து உச்சி முகர்ந்து, குழந்தாய் ராமலிங்கம், நீ பாடிய இந்த கானாமிர்தம் தேனாமிர்தமாய் இனிக்கிறது, உன் வாக்கில் பூரண ஞானமும் பொழிந்து திருவும் பொங்கி வழிகிறது, அப்பா பொங்கி வழிகிறது. இந்த இளம் பிராயத்திலேயே இறைவனின் அருளை முழுவதும் பெற்ற பாக்கியசாலி அப்பா நீ. நல்லது, உணவு நேரமாகிவிட்டது, நடை சாத்த வேண்டும், பதியோடு இருப்பாய், சென்று சாயரட்சை வா குழந்தாய் என்று பாராட்டும் பரிவுமாக சொன்னார் குருக்கள். அப்படியே ஆகட்டும் குருக்கள் சுவாமி, ஐயன் கந்தவேலின் நினைவோடு செல்கிறேன், மாலை வழிபாட்டுக்கு வந்து விடுகிறேன், வருகிறேன் சுவாமி என்று ராமலிங்கம் அவரிடம் விடைபெற்று கொண்டான். நல்லது குழந்தாய், போய் வா என்று குருக்கள் அவனை அன்போடு வழி அனுப்பி வைத்தார். அதுவரை இல்லாத பசி இப்போது ராமலிங்கத்துக்கு எடுத்தது. அவன் கால்கள் சோர்வோடு வீட்டை நோக்கி நடந்தன. ராமலிங்கத்தை தேடி எங்கெல்லாமோ அலைந்து அவன் காணப்படாததால் வருந்தி சோர்வுடன் வீட்டுக்கு திரும்பிய சபாபதி பிள்ளை, அவருடைய ராமலிங்கத்தோட அண்ணன் சபாபதி பிள்ளை தன் மனைவி பார்வதி பரிமாற அவன் சாப்பிட்டு கொண்டிருப்பதை, யாரு ராமலிங்கம் சாப்பிட்டு கொண்டிருப்பதை கண்டதும் மிகுந்த கோபம் வந்து விட்டது சபாபதிக்கு. கோபம் வந்து அவரை திட்டினார். காரணம், சுடுகின்ற வெயிலில் இவனை தேடி அலைந்து சோர்வு கொண்டேன், நான் எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை அப்படின்னு கோபம் வந்து அவர் கோபம் எழுந்த அதனால் வந்த கோபம் அது. அந்த கோபத்துடனே ராமலிங்கத்தை அதட்டி சத்தம் போட தொடங்கி விட்டார் சபாபதி பிள்ளை. நானும் சத்திரம் சாவடி கோயில் குளம் எங்கெல்லாமோ இவனை தேடி வருகிறேன், துரை என்னடான்னா இங்கே வந்து நன்றாக சப்பளமிட்டு வாய்க்கு வக்கனையாக வாரி கொட்டி கொண்டிருக்கிறான். கணவரின் கோபமான பேச்சை கேட்டறிந்து பதறிப்போன அவருடைய மனைவி, சபாபதியின் மனைவி பார்வதி உடனே அவரிடம், பிள்ளை பசியோடு இருக்கிறான், தயவு செய்து கோபிக்காதீர்கள், பாதி சாப்பாட்டிலேயே எழுந்து விடப் போகிறான் என்று கெஞ்சினார். பார்வதியின் பேச்சு அவருக்கு முன்னிலும் அதிகமான கோபத்தை உண்டாக்கியது. நீ இப்படி செல்லம் கொடுத்து தான் இத்தனைக்கும் வீணாகி போதாதோ, இதுவரை வீணானது போதாதோ, ஒன்றுக்கும் உருப்படாமல் போய்விட்டான் இவன், இன்னும் என்ன செய்ய போகிறாய் இவனை என்று அதட்டினார் பார்வதியை சபாபதி பிள்ளை. இப்போது அவர் அதட்டலுக்கு அவள் பயப்படவில்லை. தந்தை இல்லாத பிள்ளை, தாட்சியமின்றி பேசாதீர்கள் சுவாமி என்றால் தீர்மானமாக. பார்வதி அப்படி சொன்னதும் அவரது கோபம் சற்று தணிந்தது. என்றாலும்
தந்தைக்கு தந்தையாக இருந்து தம்பியை இத்தனை வருஷம் கண்ணும் கருத்துமாகத்தான் பார்த்து கொண்டேன். என்ன பிரயோஜனம்? கல்வி கற்காமல் ஊர் சுற்றும் பிள்ளையாகத்தான் இவன் வளர்ந்திருக்கிறான். பெற்ற தாயாருக்கும் மன வியாகுலத்தை கொடுக்கும் பிள்ளையாகத்தான் வளர்ந்திருக்கிறான். உன் பாசத்தை புரிந்து கொண்டவனாகவும் வளர்ந்திருக்கிறான். மேலும் மேலும் பாசத்தை காட்டி இவனுக்கு பரிந்து கொண்டு வருகிறாயே என்றார் வெறுப்போடு சபாபதி பிள்ளை. அதுவரை மௌனமாக அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் சாப்பிடாமல் அப்படியே சாப்பாட்டு தட்டின் முன் உட்கார்ந்திருந்த ராமலிங்கம் தமையனாரின் பேச்சால், அதாவது அவர் அண்ணனோட பேச்சால் அளவற்ற வேதனையுற்று அவரை பார்த்து தழுதழுத்த குரலில், அண்ணா அண்ணா, அந்நியாரை கோபிக்காதீர்கள். அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை. தவறு முழுவதும் என் மீதுதான். தண்டனை எதுவானாலும் எனக்கு கொடுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். அந்நியாரை அருகூர்ந்து பேசாதீர்கள் அண்ணா என்றான் ராமலிங்கம். தம்பியின் பேச்சு சபாபதி பிள்ளையின் நெஞ்சில் கோபத்தை மேலும் மாற்றி லேசாக பாசத்தை வார்த்தைகளில் வெளிப்படச் செய்தது. நல்ல பிள்ளை போலதான் பேசுகிறாய். செய்வது தவறு என்று தெரிகிறது. திருந்த காணோமே என்றார் வருத்தத்தோடு சபாபதி பிள்ளை. உடனே பார்வதி, திருந்து விடுவான், கவலைப்படாதீர்கள் சுவாமி. அம்மா சொன்னது போல் தம்பியை தங்கள் ஆசிரியரிடம் கல்வி கற்க அனுப்பி வைத்தால் நிச்சயம் திருந்து விடுவான். வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்கு அடங்குவான் என்பார்கள். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள். நீங்களே பாராட்டும்படி அவன் திருந்தி நல்ல பிள்ளையாகி விடுவான் என்று கணவனிடம் ராமலிங்கத்துக்காக பரிந்து பேசியவள் அவனிடம் ராமலிங்கத்திடம் சொல்றாங்க, தம்பி, உன் அன்னார் சொல்வது போல் கேட்பாயா? அன்னாரின் ஆசிரியரிடம் பாடம் கேட்கப் போகிறாயா என்று கேட்டாள் பார்வதி அம்மாள். சரி அண்ணி, உங்கள் இருவரின் சித்தப்படியே செய்கிறேன் என்றான் ராமலிங்கம். அவன் பதில் பார்வதிக்கு மகிழ்ச்சி கொடுத்தது. அவனோட பதில் பார்வதிக்கு மகிழ்ச்சி கொடுத்தது. பரவாயில்ல, ராமலிங்கம் நல்ல பதிலை கொடுத்தான் அப்படின்னு மகிழ்ந்தாள் அந்நியார். நல்ல பதிலை சொல்லி என் வயிற்றில் பாலை வார்த்தாயப்பா, மனம் குளிர்ந்தது ராமலிங்கம் என்று பரவசப்பட்டாள் அவள். ஆயினும் சபாபதி பிள்ளைக்கு தம்பியின் மேல் இன்னும் நம்பிக்கை பிறக்கவில்லை. அதனால் சரி, பாசத்தை ஒரேடியாக பொழிந்து விடாதே. இவன் எனது ஆசிரியரிடம் கல்வி கற்கும் லட்சணத்தை பார்த்துவிட்டு மீதியை அப்போது செலவிட்டு கொள்ளலாம் என்று அவள் மகிழ்ச்சிக்கு அணை போட்டார் சபாபதி பிள்ளை. பார்வதிக்கு கணவரின் பேச்சு சிறிது வருத்தத்தை கொடுத்தது என்றாலும் எல்லாவற்றிலும் தங்களுக்கு ஐயப்பாடுதானா என்றாள் பார்வதி. தீருவது உன் செல்லப்பிள்ளையின் கையில் இருக்கிறது என்று அவளை மடக்கினார் அவர். அவன் நல்லா திருந்தது உன் கையில தான் இருக்குது, பார்க்கலாம் என்றார் அவர். நிச்சயம் இம்முறை ராமலிங்கம் நம்மை ஏமாற்ற மாட்டான், எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கையோடு சொன்னாள் பார்வதி. பார்க்கலாம் என்று சபாபதி பிள்ளை தம்பியிடம் ராமலிங்கம், நாளை எனது ஆசிரியர் மகா வித்வான் காஞ்சிபுரம் சபாபதி முதலியாரிடம் உன்னை அழைத்து போய்விடப் போகிறேன். நீ அவரிடம் கருத்தாக கல்வி கற்க வேண்டும். காலையிலேயே எழுந்து குளித்து உணவு உட்கொண்டு தயாராகிவிடு. என்ன, அதை விட்டு வழக்கம்போல் ஊர் சுற்ற கிளம்பி விடாதே. என்ன, நான் சொல்கிறது தெரிகிறதா என்றார் கண்டிப்போடு. சரி அண்ணா, தட்டில் இருக்கும் மீதி உணவையும் சாப்பிட்டு விட்டு எழுந்திரு. என்ன, பாசத்தின் பரிவாய் வார்த்தைகள் விழுந்தன. அப்படியே செய்கிறேன் அண்ணா. வெளியில் போய்விட்டு வந்த கணவர் இன்னும் சாப்பிடாமல் பசியோடு இருக்கிறார் என்பது அப்போதுதான் பார்வதியின் நினைவுக்கு வந்தது. அவள் உடனே அன்போடு அவரிடம், சுவாமி, தாங்களும் இன்னும் போஜனம் பண்ணவில்லையே, இலைய போடுகிறேன், கையலம்பி கொண்டு வாருங்கள் என்றாள் பார்வதி. இந்த மாதிரி வெளியில் போய் வந்தால் வீட்டுக்காரங்க வந்த உடனே வெளியில் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்கணும். இந்த காலத்தில் அப்படியா இருக்காங்க? கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க சாப்பிட்டா போதும். என்ன பண்ணுறது, இந்த காலம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதற்கு சட்டென்று சபாபதி பிள்ளை, இவனால் தான் என் பசியும் மறந்து போயிற்று, இப்போது மறுத்தும் போயிற்று, ஒன்றும் வேண்டாம், இரவு பார்த்து கொள்ளலாம் என்று இன்னும் நெஞ்சுக்குழியில் ராமலிங்கத்தின் மேல் இருக்கும் கொஞ்ச நஞ்ச கோபத்தோடு
விட்டேரியாக சொன்னார் அவர். உடனே, வயிற்றை காய போடக்கூடாது சாமி, தயவு செய்து சாப்பிடுங்கள், சிறிதாவது சாப்பிடுங்கள், தாங்கள் பசியாறினால்தான் நான் பிறகு சாப்பிட்டு மற்ற காரியங்களை பார்க்க முடியும் என்று கணவன் வழிக்கு கொண்டு வரும் விதமாக சொன்னாள். அதாவது நீங்கள் சாப்பிட்டாதான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு. அந்த காலத்து பதிவிறதெல்லாம் அப்படி தான், கணவன் சாப்பிட்டாதான் மனைவி சாப்பிடுவாங்க, அது எந்நேரம் ஆனாலும் சரி. இந்த காலத்து அப்படியா? நம்ம சாப்பிட்டு வச்ச மீதியை பதிவிறதையும் மனைவி சாப்பிடணும்னு இல்லை, மனைவி சாப்பிட்டது போக தான் கணவன் சாப்பிட்ற மாதிரி ஆகி போச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. நான் வந்து சாப்பிட்டாதான் அவள் சாப்பிடுவா. மதியமாக இருந்தாலும் சரி, 1 மணிக்கு சாப்பிட்றதுக்கு பதில் 3 மணிக்கு வந்தால் 3 மணிக்கு மேலே தான் அவளும் சாப்பிடுவா. நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை 10 மணிக்கு வந்து சாப்பிட்டோன்னா 10 மணியில் 11 மணிக்கு தான் அவள் சாப்பிடுவா. அந்த மாதிரி எங்கள் வீட்டில். ஓஹோ, சரியான அஸ்திரத்தை தொடுத்து விட்டாய், இனி தப்ப முடியுமா? இலைய போடு, இதோ கையெழும்பி கொண்டு வருகிறேன் என்றார் சபாபதி பிள்ளை. கை கழுவச் சென்றார். அப்பொழுது ராமலிங்கம் பார்வதியை நோக்கி கலங்கிய கண்களோடு அண்ணி என்று அழைத்தான். சொல் தம்பி, என் பொருட்டு தங்களுக்கும் அன்னாருக்கும் எத்தனை துன்பம். வருத்தத்தோடு வார்த்தைகள் விழுந்தன ராமலிங்கத்திடம். அதற்கு அவள், தீர்த்து வைப்பது உன் கையில்தான் இருக்குது என்றாள். முயற்சிக்கிறேன் அண்ணி, மெல்ல சொன்னான் ராமலிங்கம். முயற்சி திருவினையாகட்டும், அவள் வாழ்த்தினாள். நல்லது அண்ணி என்ற ராமலிங்கம் அதற்கு மேல் பேசவில்லை. அண்ணி பரிமாற விரைந்து சாப்பிட்டு எழுந்தவன் கையெழும்பிக் கொண்டு மேலும் அண்ணனின் கண்களில் பட்டு அவரின் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம் என்ற எண்ணத்தோடு மாடி அறைக்கு சென்றான். நாளை 12வது பகுதியில் திருப்பிரகாச வள்ளலார் தொடரில் நாளை சந்திக்கலாமா? வள்ளலார் திருவடிகளே சரணம். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வணக்கம்.